இருக்கிறார். அறம் சார்ந்த செய்திகளை வள்ளுவன் அளவுக்கு யார் சொன்னாங்க? அதனாலதான் திருக்குறளை மொழிபெயர்த்து விட்டு சென்ற ஜி போப்பிட்ட கேட்டாங்க. இத்தாலியில தலைமை பாதிரியார் கேட்டார், உன்னை எதுக்கு அனுப்பணும்? பைபிளை தானே மொழிபெயர்க்க அனுப்பணும், நீ திருக்குறளை மொழிபெயர்த்துட்டு வந்திருக்கிய. அப்ப அவர் சொன்னாரு, ஜி போப் சொன்னாரு, இங்க இருக்கிற சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு கண்ணை தோண்டுனா இன்னொரு கண்ணையும் தோண்டி இருங்கிறாங்க. ஒரு பல்ல உடைச்சா 32 பல்லையும் உடைங்கிறாங்க. அங்க பாட்டன் வள்ளுவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு திருப்பி தப்பு செய்யாதீங்க, நல்லதை செய்யுங்கன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாங்களே, அது என்ன திருக்குறள்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அதுதானே கண்ணதாசன் இங்க வந்து எழுதினாரு. அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள்.